வணக்கம் வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே. மனித வாழ்க்கையிலே எல்லோரும் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த வெற்றி என்ன என்று கேட்டால், ஒரு மனிதன் உடல் நலத்தோடும் பொருளாதார வளத்தோடும் இருப்பானேயானால் அவன் மனித வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவனாக கருதப்படுவான். அந்த வெற்றியை அடைவதற்காகத்தான் நாம் எல்லோருமே நமக்கு பொருத்தமான ஒரு துறையிலே ஈடுபட்டு நாம் வெற்றி அடைவதற்கு இன்றைக்கும் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் எல்லாம் கேலிங் இன்டர்நேஷனல் சென்டர் அண்ட் பெர்ஹாட்டில் இருக்கிறோம். கேலிங் இன்டர்நேஷனல் சென்டர் அண்ட் பெர்ஹாட் இன்று உலகத்தில் 70 நாடுகளில் தன்னுடைய வியாபாரத்தை செய்து வருகிறது என்பதும் 100க்கும் மேற்பட்ட உடல்நல பொருட்கள் நம்மிடம் இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்திலே கேலிங் இன்டர்நேஷனல் நிறுவனத்திலே கிரவுன் அம்பாசடராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் இப்பொழுது இந்த பொருள் விளக்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கிறார்கள். வணக்கம் மகேஸ்வரி அவர்களே. வணக்கம். கேலிங் இன்டர்நேஷனலே நீங்கள் மிக சிறந்த பேச்சாளர் என்பது எல்லாருக்கும் தெரியும். தனக்கு இருக்கக்கூடிய திறமை பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று நீங்களும் கருதக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த கேலிங் இன்டர்நேஷனல் பொருட்களை பற்றி நீங்கள் ஆற்றியிருக்கிற உரையை கேட்டு மிக பலர் இந்த பொருட்களை பயன்படுத்தியும் இந்த பொருட்களை விநியோகித்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே உடல் நலத்தையும் பொருள் வளத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் மீண்டும் இந்த பொருள் விளக்கத்தை நீங்கள் சொல்வதற்கு முன்வந்ததற்கு கேலிங் உறுப்பினர்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அன்பு கூர்ந்து இந்த கேலிங் பொருட்களை பற்றி இயல்பாகவே நீங்கள் மிக திறமைசாலி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இயல்பாகவே நீங்கள் உங்களுடைய பேச்சை தொடரலாம். சொல்லுங்கள். ஓகே, கேலிங் இன்டர்நேஷனல் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. பட் இன்னைக்கு கேலிங் நிறுவனம் 70 நாட்களில் போகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராடக்ட். ஓகே, ஹெல்த்துன்னு சொன்னாலே மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா விட்டமின்ஸ். இன்னைக்கு மக்கள் ரொம்ப ஹெல்த் கான்சர்ன் ஆகிட்டாங்க. யார் வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு விட்டமினை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த விட்டமின் சாப்பிடும் போது மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த விட்டமின் சாப்பிட்டேன் எனக்கு இது ஒத்து வரல, இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் சாப்பிட்டேன் எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு இந்த கம்பெனியை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். இவ்வளோ விட்டமின் சாப்பிட்டு இன்னைக்கு மக்கள் இடையில இன்னொரு முக்கியத்துவம் என்ன கொடுக்குறோம்னா, வெஜிடேரியனா ஆயிட்டா நமக்கு நோய் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நிறைய பேர் வெஜிடேரியனா இருக்காங்க. ஆனா வெஜிடேரியன் ஆகி கூட நீங்க பல பேருக்கு ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கொலஸ்ட்ரால் வருது. அப்ப இவ்வளோ விஷயம் செஞ்சு அப்புறம் எக்ஸசைஸ் செய்யறாங்க. எக்ஸசைஸ் செஞ்சும் எனக்கு கொலஸ்ட்ரால் குறையல அப்படின்னு பல குழப்பம் நம்மகிட்ட இருக்கு. ஆக்சுவலி இந்த ஹெல்த்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேலிங் 1400 MLM கம்பெனி மலேசியால இருந்தா கூட தனித்தன்மையா எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த் கான்செப்ட். இந்த உடம்புக்கு ஒரு ஹெல்த் கான்செப்ட் இருக்கு. அதாவது என்ன ஆகணும்னா, எப்படி ஒரு வீடு அலங்கரிக்க பண்றப்ப நம்ம முதல் அந்த வீடை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த பொருளை எங்கெங்க வைக்கணும்னு நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த உடம்ப நீங்க நல்லா வச்சிருக்கணும்னா நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம உடம்ப கிளென்ஸ் பண்ணணும், அப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட்டிங் பண்ணணும். ஆனா இன்னைக்கு டைரக்டா நம்ம என்ன செஞ்சோம்னா, ஆல் த விட்டமின்ஸ் இட் கோஸ் டு அண்டர் ஆக்டிவிட்டி. அப்ப கேலிங்கோட ஹெல்த் கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டு கிளென்சிங், செகண்ட் யூ ஹேவ் டு டு பேலன்சிங், தேர்ட் யூ கோ ஃபார் ஆக்டிவிட்டிங். ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு டிஃபெண்டிங் ஆட்டோமேட்டிக்கலி வந்துரும். மகேஷ், இந்த கிளான்சிங் சொல்றமே அது என்னது? கழுவுதல்னு சொல்லலாமா, அல்ல சுத்தப்படுத்தல் சொல்லலாமா? சுத்தப்படுத்துதல். ஓகே, நம்ம உடல் நலத்துல இதெல்லாம் நம்ம ஒரு புதுசா செய்யக்கூடிய விஷயம் இல்ல. இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் செஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்ம மூதாதையர் செஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுல மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்கெல்லாம் தாய் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெருங்குடல் சுத்தமா இருந்தா மனிதன் 110 வருஷம் வாழலான்றது நம்ம மூதாதையர்களோட தாரக மந்திரம். இதுக்காக தான் அந்த காலத்துல 3 மாசத்துக்கு வழக்கணம் குடிச்சாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இடுப்பு நீர்ல ரத்த கொதிப்பு இல்ல, ஹார்ட் அட்டாக் இல்ல, கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்ல. ஆனா இன்னைக்குள்ள ஜெனரேஷன் போயிட்டு எப்ப உங்க குடலை எப்ப கடைசியா சுத்தம் பண்ணீங்கன்னு கேட்டா எல்லாமே யோசிப்போம், அப்படி ஒண்ணு இருக்கா. அதுக்கப்புறம் இப்ப நீங்க விளக்கணம் குடிக்க முடியாதான், ஏன்னா விளக்கணம் விஷமா மாறிடுச்சு. ஆனா எத்தனை கீரை வகைகள் இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை, தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, இந்த கீரை வகையெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு அந்த கீரையை சுத்தப்படுத்தி சமைக்கிறதுக்கு? இல்ல, இன்னைக்குள்ள ஜெனரேஷனை பாத்தீங்கன்னா கீரை வகைகள் அவங்களுக்கு பாய்சன், அதனால சாப்பிடுறதே இல்லை. இன்னைக்கு உலகம் பூரா மக்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா,
99.99% மக்களுக்கு ஒழுங்கா டாய்லெட் போல. ஆனா அந்த டாய்லெட் போலன்றது வந்து மக்களுக்கு மான பிரச்சனை. இதை நம்ம யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம், டாக்டர்கிட்டயும் சொல்ல மாட்டோம், வீட்டுல உள்ளவங்ககிட்டயும் சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம், இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த குடல் அழுக்கா இருக்கோ அதோட வெளிப்பாடு தான் நமக்கு வரக்கூடிய இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால், புற்றுநோய் எல்லாமே கேட்டீங்கன்னா இதுதான் அடிப்படை. அப்ப இதை நம்ம விட்டுட்டு உடனே எல்லாம் செய்வோம். முடி ரொம்ப கொட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, உங்ககிட்ட நல்ல விட்டமின் இருக்கா? எனக்கு வந்து தோல் ஏறி வந்துச்சு, உங்ககிட்ட நல்ல விட்டமின் இருக்கா? எனக்கு முட்டி வலி, ஏதாவது விட்டமின் இருக்கான்னு எல்லா விட்டமினும் நல்ல விட்டமின் எல்லாத்தையும் கொண்டு உள்ளுக்கு போடுறோம். எங்க போடுறோம்? குப்பையில போடுறோம். இந்த விட்டமினுக்கு வந்து நல்லது கெட்டதான்னு உள்ளுக்கு பார்க்க தெரியாது. இட் ஸ்டார்ட் டு டு ஆக்டிவேட்டிங். அப்ப ஆக்டிவேட் பண்ணும் போது அது என்ன செய்யும், டாக்ஸினை வெளியாக்க பார்க்கும். வெளியாக்க பார்க்கும் போதுதான் சில விட்டமின் சாப்பிட்டோன்னே பிம்பிள்ஸ் வரும், உடம்பு சூடாகும், ரொம்ப வேர்க்கும், மூச்சு வாங்கும், சளி பிடிக்கும். உடனே என்ன சொல்லிடுவோம், இந்த விட்டமின் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விட்டமின் போகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நோயற்ற வாழ்வு வாழணும்னா நீங்க எங்க வேணுமோ பணத்தை செலவு பண்ணாதீங்க. ஒன்னே ஒண்ணு செலவு பண்றது என்னன்னா, உங்களோட குப்பை தொட்டி சுத்தம் பண்ணுங்க. அது உங்களோட பெருங்குடை. சோ கேலிங் இன்டர்நேஷனல்ல நாங்க அறிமுகப்படுத்துற போட ப்ராடக்ட் ரிடன்ஸ். இது வந்து யாரு சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், யாருக்கெல்லாம் குடல் இருக்கோ அவங்க எல்லாம் சாப்பிடலாம், மனிதர்கள் எல்லாரும். அப்ப ஏன்னா ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, சிலவங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் கர்ப்பமா இருக்கேன் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு கர்ப்பமா இருக்கிற உங்களுக்கு பெருங்குடல் இருந்தா நீங்க சாப்பிடுங்க. சிலவங்க கேட்பாங்க, என் பிள்ளை 2 வயசுங்க இது கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. 2 வயசு குழந்தைக்கு குடல் இருந்தா கொடுங்க. இல்லங்க எங்க அம்மாவுக்கு 85 வயசு இது கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. உங்க அம்மாவுக்கு பெருங்குடல் இருந்தா அது கொடுங்க. சோ திஸ் இஸ் 100% நேச்சர். ஓகே, இத வந்து நீங்க எப்படி இருக்கணும்னா காலையில 2 சச்செட். ஏன் இந்தியர்கள் 2 சச்செட் சாப்பிடணும்னா, சீனர்களுக்கு 1 சச்செட் சாப்பிட்டாலே தெரியும். இந்தியர்களும் நாய்க்காரங்களும் நிறைய கறி